நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். உங்களை வரவேற்பது நான் சோனியா மற்றும் நான் தேவேந்திரன். INS விசாகப்பட்டினம் 15B என்கிற கப்பல் இன்னும் சில தினங்களில், அதாவது இந்திய கடற்படைக்கு அர்ப்பணிக்கப்படவிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த வரிசையில் மேலும் 3 கப்பல்கள் 2018ஆம் ஆண்டிற்குள் இந்திய கடற்படைக்கு அர்ப்பணிக்கப்படவிருக்கிறது. இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, எந்த அளவுக்கு இந்தியாவில் உள்ள அந்த தொழில்நுட்பம் முன்னேறி இருக்கிறது என்ற விஷயங்கள் எல்லாம் நாம் இன்று பேசவிருக்கிறோம். நிச்சயமா இந்த விஷயங்கள் எல்லாம் பேச இருக்கின்றோம். முக்கியமாக இந்தியாவினுடைய கடற்படை எப்படி இருக்கின்றது என்பதை முதலில் பார்த்து விடலாம். இந்தியாவினுடைய கடற்படை குறித்தும் அதில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் குறித்துமான ஒரு செய்தி தொகுப்பை முதலில் பார்க்கலாம். உலகின் 5வது மிக பெரியதாக கருதப்படும் இந்திய கடற்படை என்பது இந்திய பாதுகாப்பு படைகளின் கப்பல் பிரிவு. இதில் ஏறத்தாழ 1 லட்சத்திற்கும் அதிகமான ஊழியர்கள் உள்ளனர். இவர்களில் பாதுகாப்பு படையைச் சேராதவர்கள் 43,000 பேரும், 8,700 அதிகாரிகளும், கடற்படை வீரர்கள் 50,000 பேரும் உள்ளனர். இந்திய கடற்படையில் 180க்கும் அதிகமான கலன்கள் உள்ளன. தற்போது 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள், 1 ஆயுதங்கள் கொண்டு செல்லும் கப்பல், 9 லேண்டிங் ஷிப் டேங்க்ஸ், 9 நாசகாரி கப்பல்கள், 15 போர்க்கப்பல்கள், 1 அணுசக்தி நீர்மூழ்கி, 14 போர் நீர்மூழ்கி கப்பல்கள், 25 வழித்துணை கப்பல்கள், 7 கடல் கன்னிவெடி கண்டறியும் கப்பல்கள், 10 கடலோர காவல் கப்பல்கள் உள்ளன. மேலும் சரக்கு எரிபொருள் கொண்டு செல்லும் கப்பல்கள் மற்றும் சிறிய ரக கப்பல்கள் என ஏராளமாக இந்திய கடற்படையில் உள்ளன. இதில் INS விராட், INS விக்ரமாதித்யா ஆகியவை விமானம் தாங்கி போர்க்கப்பல்களாகும். நாட்டின் கடல் எல்லைகளை காப்பதுதான் கடற்படையின் முதன்மையான நோக்கமாக இருப்பினும் இந்தியா தனது கடற்படையை பல விதங்களிலும் பயன்படுத்துகிறது. சர்வதேச உறவுகளை மேம்படுத்துதல், துறைமுகங்களை பார்வையிடுதல், பேரிடர் நிவாரணம் உள்ளிட்ட பல மனிதாபிமான செயல்பாடுகள் ஆகியவற்றையும் இந்திய கடற்படை செய்கிறது. தனது சக்திகளை பெருக்கிக் கொள்ளும் நோக்கத்தோடு இந்திய கடற்படை மிகப்பெரிய அளவில் நவீனத்துவத்திற்கும் விரிவாக்கத்திற்கும் தன்னை உட்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாகவே INS விசாகப்பட்டினம் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படுவதாக கருதப்படுகிறது. செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ், சென்னை. அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். இந்த விஷயங்கள் குறித்து நம்முடைய பேசுவதற்காக கர்னல் மலையப்பன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். வணக்கம் ஐயா. அது மட்டும் இல்லாமல் கர்னல் சுந்தர் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். நம்முடைய சிறப்பு விருந்தினர்களிடம் பேசுவதற்கு முன்பு இந்த INS விசாகப்பட்டினத்தின் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன என்பது பற்றி இப்போது நாம் பார்ப்போம். இது அதிநவீன சோனார் மற்றும் ரேடார் வசதியுடைய கப்பலாக சொல்லப்படுது. ரொம்ப அதுவும் இப்போ உள்ள டெக்னாலஜி மட்டுமே இதுல இருக்க மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அதிநவீன சோனார் மற்றும் ரேடார் வசதி அப்படிங்கிறது தன்னை தாக்கக்கூடிய இலக்குகள் அல்லது மற்ற கப்பல்கள் அருகில் வந்தால் அதை எளிதில் காட்டிவிடக்கூடிய ஒரு வசதி இந்த கப்பலில் இருக்கின்றது. இதுல 127 மில்லிமீட்டர் கனமுடைய ஆயுதமும் இருக்கதா சொல்லப்படுது. இதுவும் இதுக்கு முந்தைய வெர்ஷனை விட இது ரொம்பவே அட்வான்ஸ்டான வெர்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது. இது இந்த கப்பல்ல மேலும் ஒரு பாய்மரம், வித்தியாசமான பாய்மரம், ரொம்பவே அதுவும் அதிநவீனத்துடன் உற்பத்தியை செய்யப்பட்டிருக்கு. இது அணு, ரசாயனம், உயிரியல் தாக்குதல் இருந்து மாலுமிகளை காப்பாற்றும் என்றும் சொல்லப்படுது. கப்பல் அணு, ரசாயன, உயிரியல் எந்த விதமான தாக்குதலிலும் இந்த கப்பலை தாக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. கடல் சீற்றத்திலும் ஹெலிகாப்டர்களை பத்திரமாக தாங்கி நிற்கும் வசதி கொண்டது. ஹெலிகாப்டர்களை பயணிக்கக்கூடிய அந்த வசதியும் கொண்டிருக்கின்ற ஒரு கப்பலாக இது விளங்குகின்றது. இதுல சென்ட்ரல் நெட்வொர்க், ஷிப் டேட்டா நெட்வொர்க் ஆகிய வசதிகளும் இதுல இருக்கு. இதனால ரொம்ப அதிகமான தொழில்நுட்பத்தை நம்மளால உபயோகப்படுத்தி அந்த நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லப்படுது. அதனுடைய தொடர்ச்சியா ஆட்டோமேட்டிக் பவர் மேனேஜ்மெண்ட், காம்பேக்ட் சிஸ்டமும் இந்த கப்பலில் அந்த வசதிகளையும் இருக்கிறத பார்க்க முடிகின்றது. கர்னல் சுந்தரையா, இந்த INS விசாகப்பட்டினம் அது இன்னும் ஒரு சில தினங்கள்ல நம்மளுடைய கடற்படைக்கு சொந்தமாக போகுது. இதனால எந்த அளவுக்கு இன்னும் பலமுடையதா ஆகும் நம்மளுடைய கடற்படை? நான் கர்னல் சுந்தர், சைனிக் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர். இப்போ இந்த கப்பல் 20ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்க. நீங்கள் அர்ப்பணிக்கிறதுன்னு சொல்கிறது கடலுக்குள்ளே இதை லான்ச் பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் இது உடனே நேவிக்கு அனுப்பிச்சிட மாட்டாங்க, நேவி சர்வீஸில் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகும். ஏன்னா இப்போ தான் அதை லான்ச் பண்ணி இப்போ அந்த சிஸ்டம் எல்லாம் அதில் உள்ளே கொண்டு வந்து வச்சு அதை இன்டெகிரேட் பண்ணி நேவிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணி
இதை சர்வீஸுக்கு கொண்டு வரதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகும். இருப்பினும் இது நம்முடைய தொழில்நுட்பத்தில் ஒரு பெரிய ஒரு ஸ்டெப். இது இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்தியாவில் கடற்படை, ஆகாசப்படை, தரைப்படைன்ற 3 படைகளில் இந்தியன் நேவி ஒரு சிறப்பான ஒரு அம்சம் வகிக்கிறது. நம்ம தேசத்தில் நமக்கு தேவையான கப்பல்களெல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு திறமை நேவிக்கு இருக்குது. அதே பார்த்திங்கனாக்கா நீங்கள் ஆகாயப்படைக்கு நமக்கு ஏர்கிராஃப்ட் உருவாக்கக்கூடிய திறமை இல்லை. இராணுவத்திற்கு நமக்கு தேவையான ஆயுதங்களை தயார் செய்து கொள்ளக்கூடிய முழு ஆயுதங்களை தயாரித்து கொள்ளக்கூடிய திறமை இல்லை. நாம் வெளியே வாங்க வேண்டியிருக்கேன். ஏன் நாம் யூஸ் பண்ணுற ரைஃபிள் இஷாப்பூர் ரைஃபிள் இந்தியன் மேனுஃபேக்சர், அது கூட ஜவான்ஸுக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. அது பேரல் சூடாகிடுது, அதுக்கப்புறம் பேரல் பல்ஜ் ஆகிடுது, பேரல் வெடிக்குது, அதே மாதிரி உள்ள காட்ரிட்ஜ் ஸ்டக்கப் ஆகிடுது அப்படின்ட்டு பல கம்ப்ளைண்ட்ஸ். தே ப்ரிஃபர் AK-47 டு இச்சாப்பூர் ரைஃபிள்ஸ். இந்த மாதிரி நம்ம தரைப்படைக்கு நம்மளால் ஆயுதங்கள் தயாரித்து கொள்வதில் அவ்வளவு சாமர்த்தியம் இல்லை. ஆகாய விமானங்கள் தயாரிக்கக்கூடிய திறமையே இல்லை நம்மிடம். சண்டை விமானங்கள். அதனால தான் இப்போ சமீபத்தில் 36 ரஃபேல் ஏர்கிராஃப்ட்ஸ் வாங்குகிறாங்க. ஆனால் நாம் கடற்படையை பார்த்தோம்னாக்கா ஏதோ ஒரு இதில் அவங்க மேசகான் டாக்ஸில் எல்லா விதமான கப்பலையும் தயாரிக்கக்கூடிய ஒரு திறமை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள், ஒரு தொழில்நுட்பம் வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரியானது இந்த கப்பல். இதுக்கு முன்னால் டிஸ்ட்ராயர் கப்பலில் பல வகைப்படும். அவங்க சொன்ன மாதிரி அதில் டிஸ்ட்ராயர்ஸ் அண்ட் ஃப்ரிகேட்ஸ்னு இருக்குது. இதுவரை நம்ம குக்ரி கிளாஸ் ஃப்ரிகேட்ஸ், இது கொஞ்சம் ஃப்ரிகேட்ஸ்ன்றது கொஞ்சம் சின்ன கப்பல், அதுதான் நிறைய பரவலாக வச்சுட்டு இருந்தோம். டிஸ்ட்ராயர்ஸில் கல்கட்டா கிளாஸ் 2 வச்சுட்டு இருந்தோம். இப்போ நாம் 4 கப்பல் தயாரிக்க போகிறோம் டிஸ்ட்ராயர் கிளாஸ். இது மிகவும் பலம் வாய்ந்தது. அதாவது 6 இன்ச்சஸ் கன் என்று சொல்லுவார்கள். அது 30-40 நாட்ஸ், அதாவது ஒரு எங்கன்னா ஏறக்குறைய 60 கிலோமீட்டருக்கு குண்டு பாய்ச்சக்கூடிய 6 இன்ச் பேரல் கன்ஸ், பெரிய பீரங்கி கொண்டது 4 இருக்கும் அதில். அதே மாதிரி அதில் நீங்கள் சொன்ன மாதிரி ரேடார், சோனார், எல்லா விதமான இதுவும் இருக்கும். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா, இந்த கப்பல் டிஸ்ட்ராயர் ரக கப்பலில் இஸ்ரேல் நாட்டுடைய மிசைல்ஸ், பராக் மிசைல்ஸ் என்று சொல்லுவார்கள். பராக் 8 என்ற மிசைல்ஸ் வான்வெளி தாக்குதல்களை சமாளிக்கக்கூடிய அந்த ரக இஸ்ரேலிய மிசைல்ஸ். இதில் 32 மிசைல்ஸ் இருக்கும். அது இல்லாமல் பிரம்மோஸ், நம்ம இந்தியாவே தயாரித்த ஷிப் டு லேண்ட் மிசைல்ஸ், அது அணு ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய மிசைல்ஸ், அதுவும் இதில் இருக்கும். ஆனால் இந்த கப்பலில் மொத்தம் நாம் பார்த்தோம்னா ஒரு 80% தான் இந்தியாவில் தயாரிக்கிறது. அதாவது ஹல், அதனுடைய பாடி கம்ப்ளீட்டாக, ப்ளஸ் உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஏர் கண்டிஷனர், அது கம்யூனிகேஷன் எல்லாமே நம்ம நாட்டில் தயாரிக்கிறது. ஆனால் அதில் என்ஜின், டர்பைன் என்ஜின், அது யுக்ரைன் நாட்டிலேருந்து வர வைக்கிறது. அதே மாதிரி இந்த பெரிய பெரிய கன்ஸு சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் வெளிநாடுகளிலிருந்து நம்ம வாங்குவோம். அது இல்லாமல் நேவியானிக்ஸ் என்று சொல்லக்கூடிய, எப்படி எலக்ட்ரானிக்ஸ் இருக்குதோ நேவிக்கு சிறப்பான அம்சங்கள் இருக்கின்றன நேவியானிக்ஸ் என்று, அதுவும் சில பொருட்கள் நாம் ரேத்தியான் இந்த கம்பெனிகள், இது போன்ற கம்பெனிகளிலிருந்து வாங்குவோம். இதெல்லாம் வாங்கி இன்டகிரேட் பண்ணி அதில் படி செய்யக்கூடியவர்களை ட்ரெயின் பண்ணி முடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகிடும். 2018 இது சர்வீஸ்க்கு வரும். ஆனால் இதில் என்ன ஒன்று பார்க்கறதுக்கு என்னன்னா, 4 கப்பல் தயாரிக்க போகிறாங்க. போர்பந்தர் அப்படின்ட்டு இன்னும் 2-3 கப்பல் இருக்குது, பேர் இருக்கும், நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த கப்பல்கள் 4 வந்துடுச்சுன்னா நமது அரபு கடலுக்கு 2. அந்த விஷயங்கள் நம்ம இன்னும் பேசுவோம். அதுக்கு முன்னாடி மலையப்பன் ஐயாவுடைய முதற்கட்ட பதிவை நமக்கு எடுத்து தெரிஞ்சுப்போம். ஐயா, அந்த மாதிரியான டெஸ்ட்ராயர் கப்பல் என்பது பாதுகாப்பு ராணுவத்திற்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது? நீங்க முன்னாள் ராணுவ அதிகாரி, நீங்க இந்த கப்பல் படை பலமாவதை எந்த அளவுக்கு சாதகமான விஷயமா பாக்குறீங்க? கப்பல் படை சாதகம் ஸ்ட்ரென்த் இருக்குது. கப்பல் படை எதுக்காகன்னா, நமக்கு அண்டை நாடுகளில் பாகிஸ்தான், இந்த பக்கம் சைனா. இப்போ சமீப காலத்தில் சைனாவோட பாலிசி மாறி இருக்குது. அவங்களோட பாகிஸ்தானுக்கு ப்ரோ ஆகிருக்கிறாங்க. எதனால் அப்படி போயிருக்காங்கன்னா, நம்ம வியட்நாம் கூட க்ளோஸ் ஆகிருக்கோம். வியட்நாமில் உள்ள ஆஃபீஸர்ஸை ரொம்ப ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, சைனா முதல்ல நம்ம கூட ப்ரோ மாதிரி இருந்தாலும் இப்போ எகென்ஸ்டாக போகிற அளவுக்கு இருக்குது. மெயின் ரீசன் என்னன்னா, சைனாவுக்கும் வியட்நாமுக்கும் பிடிக்காது. அவங்க 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க. அப்போ உள்ள ஆஃபீஸரை சப்போர்ட் பண்ணி இங்கே ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்க எகென்ஸ்ட் இந்தியா, நம்ம சைனாவுக்கு எகென்ஸ்டாக பாதுகாக்கணும்.
பாதுகாக்கிறது மட்டும் இல்லைங்க. இப்போ ஒரு சில சமயத்தில் ஃபாரின் ஷிப்ஸ்லாம் வருது. இப்போ ஸ்ரீலங்கா மூலமாக வருது. பாகிஸ்தானில் இப்போ ரீசெண்ட்லி ஜெனரல் விகே சிங் போய் டெஸ்ட்ராயர்ஸ் 2 கொண்டு போய் எல்லாம் எவாக்குவேஷன் பண்ணாங்க. அப்படி போகும்போது இத்தனை ஷிப்ஸ் இங்கே இருக்குன்னா அது வந்து சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் ஆல்சோ. மற்ற கண்ட்ரிஸ் நினைப்பாங்க, ஓ நம்ம அவங்ககிட்ட வாலாட்டக்கூடாது, வாலாட்டினா அவங்க நிறையா எக்யூப்மெண்ட் இருக்குது, நம்மளை தட்டி விட்டுருவாங்கன்னு இருக்குது. அதனால் எவ்வளவு படைபலம் இருக்குதோ அது மாதிரி இருந்தால் தான் மற்றவங்களோட பயமும் இருக்கும், அதே சமயத்தில் பார் சமயத்தில் யூஸும் பண்ண முடியும். சுந்தரையா ஐயா குறிப்பிட்டது போல இந்த மாதிரியான கப்பல்கள் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து அண்டை நாடுகளுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா சொல்றாங்க. அது வந்து எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை வாய்ந்தது? எப்படின்னா நம்ம கிட்ட இருக்க இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம மேற்கொள்ளப்படுவது அண்டை நாடுகளை வந்து ஒரு பயமுறுத்தி வைக்கிறதுக்கான விஷயமா இருக்கா? இப்போ நம்ம இந்திய தேசத்தை எடுத்துட்டோம்னாக்கா 3500 கிலோமீட்டர் நமக்கு கடல் எல்லை. இந்த கடல் எல்லையில் சுற்றி இருக்கிற நாடுகள் பார்த்தாக்கா 20 நாடுகளுக்கு மேலே இருக்குது. எல்லா நாடுகளும் நம்முடைய நட்பு நாடு அல்ல. சில எதிரி நாடுகளும், பாகிஸ்தான் போன்ற எதிரி நாடுகளும் இருக்கின்ற, சில நட்பு நாடுகளும் இருக்கின்றன. சில நாட்டுடன் நமக்கு நல்ல உறவும் இருக்குது, கெட்ட உறவும் இருக்குது. எப்படியும் நாம் நம்ம நாட்டை காப்பாற்றிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய கடல் எல்லை, அது இல்லாமல் கடல் எல்லையிலேருந்து 200 கிலோமீட்டர் வரைக்கும் நம்முடைய எக்கனாமிக் ஜோன், இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி இதிலிருந்து நம்ம லாபம் பெறுறதுக்கு நமக்கு ஒரு கடற்படை முக்கியமாக தேவைப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீப காலத்தில் நீங்கள் யெமனில் பார்த்துருப்பீங்க, அங்கே இருக்கிறவர்களை கொண்டு வர்றதுல நம்முடைய கடற்படை ஒரு பெரிய ஒரு அதுல முக்கிய பங்காற்றின 2 போர்க்கப்பல்களை பத்தி பார்க்கறதும் ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். குறிப்பா ஐஎன்எஸ் மும்பை, ஐஎன்எஸ் மித்ரா, இந்த 2 கப்பல்களை பத்தின விஷயங்களையும் பார்க்கலாம். ஐஎன்எஸ் மும்பையை பொறுத்தளவு இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு நாசகார அழிவுமிக்க ஒரு கப்பல் அப்படின்னு சொல்லலாம். ஐஎன்எஸ் மும்பை இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட கப்பல். 6200 டன் எடை கொண்ட இந்த கப்பல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 163 மீட்டர் நீளம் கொண்டதாகவும் இருக்குது. இது ஃப்ரிகேட்ஸ்னு சொல்லுவோம். நிச்சயமா. அதே போல மணிக்கு 59 கிலோமீட்டர் நீளத்தில் இந்த கப்பல் அப்படிங்கிறது செல்லக்கூடியது. மிக வேகமாக, உச்சபட்ச வேகமாக மணிக்கு கிட்டத்தட்ட 59 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. 40 அதிகாரிகள் மற்றும் 360 வீரர்களும் உள்ளே வந்து பயணிக்கக்கூடியவர்களா இருக்கலாம். இந்த கப்பலில் கிட்டத்தட்ட 400 பேர் வரை பயணிக்க முடியும். அதே போல நீர்மூழ்கி எதிர்ப்பு உள்ளிட்ட பல நவீன வசதிகளை உள்ளடக்கியது. நீர்மூழ்கி உள்ளிட்ட பல்வேறு வேறு ஏதாவது நீர்மூழ்கி கப்பல் தாக்குதலுக்கு பக்கத்தில் வருமானாலும் அல்லது தாக்குதல் செய்ய முற்படுமானாலும் இந்த கப்பல் ஐஎன்எஸ் மும்பையை கொண்டு அதனையும் அழிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க முடியும். அதே நேரத்தில் பிரிட்டனின் சீக்கிங் வகை ஹெலிகாப்டர்கள் 2 ஹெலிகாப்டர்களை இந்த கப்பலில் தாங்கி செல்லலாம். இதே போல ஐஎன்எஸ் மித்ரா அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுவும் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட போர்க்கப்பல். அது மட்டும் இல்லாமல் 2200 டன் எடை கொண்டது. இதன் நீளம் 105 மீட்டர் நீளம். இதுக்கு மணிக்கு 46 கிலோமீட்டர் நீளத்தில் செல்லக்கூடியது இந்த கப்பல். இதுவும் வந்து ஏமன் நாட்டிலிருந்து நமக்கு ரொம்பவே உபயோகப்பட்ட ஒரு கப்பல். ஐஎன்எஸ் மும்பையை காட்டிலும் இது ஒரு சிறிய ரக கப்பல் அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஐஎன்எஸ் மித்ரா அப்படிங்கிறது 11000 கிலோமீட்டர் தூரம் வரை 30 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. ஒரே மூச்சில் 11000 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடியது அல்லது சென்று காப்பாற்றி வரக்கூடிய ஒரு கப்பலாக இருக்குது. 120 ராணுவ அதிகாரிகள் வந்து பயணிக்க முடியும். இது வந்து HAL துருவ் மற்றும் HAL ஜெட்டாக்கை ஏற்றி செல்லக்கூடிய ஒரு வசதி உள்ள ஒரு கப்பல் இது. நிச்சயமா நீங்கள் குறிப்பிட்டது போலவே தற்பொழுது ஏமனில் இருந்து காப்பாற்றி நம்முடைய மக்களை மட்டுமில்லாமல் உலகில் உள்ள மற்ற குடிமக்களையும் காப்பாற்றி வர பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற இந்த கப்பல்கள் உதவியது அப்படிங்கிறது ரொம்பவே பெருமை மிகு விஷயமாகவும் இருக்கின்றன. இது தொடர்ந்து மேலும் வந்து பல விஷயங்கள் பேச இருக்கின்றோம், பல விஷயங்களை வந்து அலச இருக்கின்றோம், ஆராய இருக்கின்றோம். ஒரு இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து அலசலாம். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மீண்டும் வரவேற்கிறோம். இந்த நிலையில இன்னும் மேலும் 2 கப்பல்கள் பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தோம்னா கொல்கத்தா, ஐஎன்எஸ் கொல்கத்தா மற்றும் ஐஎன்எஸ் டெல்லி ஆகிய கப்பல்கள் பற்றிய விவரங்களை இப்போது நாம் பார்ப்போம். நிச்சயமா. ஐஎன்எஸ் கொல்கத்தாவை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 7500 டன் எடையும் 163 மீட்டர் நீளமும் உடையது. 2 சீக்கிங் வகை விமானங்கள், அதாவது பிரிட்டனிலிருந்து கொண்டு வரப்பட்ட 2 சீக்கிங் வகை விமானங்கள் அல்லது 2 HAL துருவ் ஹெலிகாப்டர்களை தாங்கி நிற்கும் வசதி கொண்டது. இந்த கப்பல்களிலும் 2 ஹெலிகாப்டர்களை வைக்க முடியும். இந்த கப்பலில் 325 பேர் வரை பயணம் செய்ய முடியும். இது எந்த வகைன்னு எடுத்துக்கொண்டோம்னால் மிசைல் டெஸ்ட்ராயர் வகை சேர்ந்தது இந்த கப்பல். அதற்கடுத்ததாக ஐஎன்எஸ் டெல்லி அந்த கப்பலை பற்றி பார்ப்போம். இது 6200 டன் எடையும் 163 மீட்டர் நீளமும் உடையது. இதுலேயும் வந்து 2 சீக்கிங் ஹெலிகாப்டர்களை தாங்கி நிற்கக்கூடிய வசதி இருக்கிறது. இதுவும்
மிசைல் டெஸ்ட்ராயர் வகையை சேர்ந்தது தான். நிச்சயமா வான்வெளி தாக்குதல்கள் எதா இருந்தாலும் அதை தடுத்து விடக்கூடிய நம்முடைய ரக ஏவுகணைகளும் இதில் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 2 சீக்கிங் வகைகள் அல்லது HAL துரு ஹெலிகாப்டர்களை மீட்பு பணிகளுக்காகவும் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள முடியும், ராணுவ தேவைகளுக்காகவும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இந்த மாதிரி ஒரு 4 டெஸ்ட்ராயர்கள் நம்முடைய இந்திய நாட்டில் இருக்கின்றன. இது எந்த அளவிற்கு ஒரு வலிமை சேர்ப்பதாக இருக்கும்? இந்த நிலையில் விசாகப்பட்டினம் INS விசாகப்பட்டினம் நமக்கு கிடைக்க இருக்கின்றன. இது எந்த அளவிற்கு ஒரு வலிமையான ஒரு இந்திய பெருங்கடலில் நம்முடைய வலிமையை, கடற்படை வலிமையை பறைசாற்றும் விதமாக இருக்கும்? கர்னல் சுந்தரையா, INS டெல்லி, INS கொல்கத்தாவை பற்றி பேசுனீங்க, தேர் டிஸ்ட்ராயர்ஸ். INS மைசூர்னு ஒரு டிஸ்ட்ராயர் இருக்குது, அதை பற்றி பேசியிருந்திருக்கலாம். இந்த INS மைசூர் நமக்கு சிறப்பாக பணியாற்றி கொடுத்தது 1971 ஆப்ரேஷன்ஸில். இந்த கப்பல்கள், டிஸ்ட்ராயர் ரக கப்பல்கள் கொஞ்சம் இப்போ பழமையாகிடுது, கொஞ்சம் பழசாகிடுது. அவற்றுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக அவற்றை 2020 அகற்றி விடுவார்கள், பணியிலிருந்து அகற்றி விடுவார்கள். அதுக்கு முன்னால் தான் இந்த டிஸ்ட்ராயர்ஸ் இப்போ தயார் பண்ணுறது. 2018 ஒன்று வந்துடும், 20, 22 அப்படி 2 வருஷம் பொறுத்து 4 டிஸ்ட்ராயர் வந்ததுன்னா கிழக்கு கடற்கரையில், அதாவது பே ஆஃப் பெங்கால் விசாகப்பட்டினத்தில், அதை நாம் ஈஸ்டர்ன் கமாண்ட் என்று சொல்லுவோம். அங்கே 2 கப்பல் இருக்கும் டிஸ்ட்ராயர். 2 கப்பல்கள் பாம்பே, அதாவது வெஸ்டர்ன் கமாண்டில் வைப்பாங்க. இப்போ புது கப்பல் வந்ததுன்னா அது இதில் வச்சுட்டு, பாம்பேயில் வச்சுட்டு, அங்கேருந்து ஒரு பழைய கப்பலை விசாகப்பட்டினத்துக்கு அனுப்புவாங்க. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பாம்பே இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் கமர்ஷியலி as well as for தாக்குதலும் அதிக அளவில் அந்த பகுதி வழியாக நடப்பதற்கு விசாகப்பட்டினம் கப்பல் கூட வருகிற 20ஆம் தேதி மும்பையில் தான் எப்பவுமே புது கப்பல் எடுத்தாங்கன்னா அவங்க அதுக்கு முக்கியத்துவம் வெஸ்டர்ன் கமாண்ட் என்று சொல்லக்கூடிய மேற்கத்திய கமாண்டான பாம்பேக்கு தான் கொடுப்பாங்க. அங்கே அது ஸ்டேஷன் பண்ணுவாங்க. அங்கே நேவல் டாக்யார்டு பாம்பேல இருக்குது. அங்கேருந்து தான் ஃபைனல் ஃபினிஷிங், மோர் டச்சிங், எக்யூப்மெண்ட் ஃபிட்டிங், ஓவரால் நிச்சயமா. கர்னல் மலையப்பன் ஒரு ராணுவ அதிகாரியாக உங்களுடைய பார்வையில் கடற்படையில் இந்த மாதிரியான டெஸ்ட்ராயர்கள் இருப்பது எந்த அளவிற்கு முக்கியமானதாக கருதுகிறீர்கள்? இந்த மாதிரி அதிக அளவில் நம்முடைய கடற்படையை வலு சேர்ப்பது எந்த அளவிற்கு இந்தியாவிற்கு ஒரு பாதுகாப்பை அதிகப்படுத்தும் நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கு பாதுகாப்பு மிக முக்கியமானது. குறிப்பாக கடல் சார்ந்த பகுதியில் 3 பகுதியில் ஒன்றுது. அதாவது போர்பந்தர்லேருந்து இந்த பக்கம் பர்மா வரைக்கும் இருக்குது. ரொம்ப அதிக நீளமானது. மேலும் மேற்கு பகுதியில் பாகிஸ்தான் மற்ற இன்ஃபில்ட்ரேட்டட் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அந்த சமயத்தில் இந்த மாதிரி கப்பல்கள் டெஸ்ட்ராயர் இருக்கும் பொழுது அவங்களுக்கு மாரல் சைக்காலஜிக்கல் ஃபியர் இருக்கும். அதே சமயத்தில் ரியாக்ஷனுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது டெஸ்ட்ராயர்னால் ஒன்லி போனோடனே சண்டை போடுறது மட்டும் இல்லை, அதில் போய் லான்ச்சிங் ஹெலிகாப்டர் இருக்குது, அது மூலமாக ஆப்ரேட் பண்ணி அவங்க மிசைல் யூஸ் பண்ணி ஃபயர் பண்ணலாம். அதே மாதிரி லான்ச்சிங் போட்ஸ், அதிலிருந்து போய் சின்ன சின்ன ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கப்பல் வரும்போது மிக வலிமையாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப பலமும் இருக்கும், வீரமும் இருக்கும். ஐயா கர்னல் சுந்தரையா, நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்டை நாடுகளை வைத்தே, அதாவது அண்டை நாடுகள்கிட்ட இருக்கக்கூடிய பாதுகாப்பு உபகரணங்கள் வைத்து தான் நாமும் நம்மளுடைய பாதுகாப்பை பலப்படுத்திட்டு வரோமா, இல்லைன்னா நமக்குன்னு தனியாக சில கொள்கைகள் உண்டா? நீங்கள் கேட்டது ஒரு சரியான கேள்வி. த்ரெட் பர்செப்ஷன் அப்படின்வாங்க. நமக்கு எங்கேருந்து எந்த விதமான நமக்கு பயமுறுத்தல், அச்சுறுத்தல் வரும் அப்படின்றத முதல்ல கணிச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம படைபலம், கடற்படையாகட்டும், ஆகாயப்படை, விமானப்படையாகட்டும், தரைப்படையாகட்டும், நமக்கு எந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் அப்படின்றத வச்சு நாம் முதல்ல கணித்து அதுக்கான உபகரணங்களை செஞ்சுக்குவோம், அதுக்கான ஆயுதங்களை தயார் செஞ்சுக்குவோம். 2வது விஷயம், எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ நாம் கணித்ததுக்கு 2 மடங்கு 3 மடங்கு கூட நம்ம மேலே தாக்குதல் வர்றதுக்கு, அவங்க எதிரிகள் ஒன்று சேர்ந்து நம்மளை தாக்குதல் செய்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி இவங்க திட்டங்கள் வகிப்பார்கள். அதுக்காக தான் நாம் புது கப்பலாக கட்டிக்கிட்டு போகிறது. இப்போ டிஸ்ட்ராயர் விசாகப்பட்டினம், இந்த டிஸ்ட்ராயரெல்லாம் தனியாக ஒரு கப்பலை அனுப்ப மாட்டாங்க. நேவியில் எப்போவுமே எந்த ஒரு கப்பலையும் தனியாக அனுப்ப மாட்டாங்க. அது ஒரு கேங் மாதிரி போகும். எப்படி ஒரு டிவிஷன், இன்ஃபென்ட்ரி டிவிஷன் ஒன்றா மூவ் ஆகுதோ, ஒரு பெட்டாலியன் ஒன்றா மூவ் ஆகுதோ, தனி ஜவானை அனுப்புவாங்க, தனி சிப்பாயை, தனி பிளட்டூன் செக்ஷனை அனுப்ப மாட்டாங்க. ஒரு டிவிஷன் மாதிரி போகும், 1500 பேர் போவாங்க. அந்த மாதிரி அது மாதிரி தான் நேவிலையும் ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் இருக்கும், அது கூட 2 டிஸ்ட்ராயர், அது கூட 6 ஃப்ரிகேட்ஸு, அப்புறம் ஆன்டி சப்மரின், ஆன்டி ஏர்க்ராஃப்ட், இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு இது மாதிரி போகும், ஒரு ஃபார்மேஷனில் போகும். அந்த மாதிரி உபயோகிப்பாங்க. இதை ஒரு தனியாக நம்மக்கிட்ட இருக்குதுன்ட்டு அதனுடைய இது வச்சு கணிக்க முடியாது.
இது எப்படி இதை காம்பினேஷன் பண்ணுறாங்க, எந்த மாதிரி த்ரெட்டுக்கு எப்படி உபயோகப்படுத்துகிறாங்க, எப்படி ஃபார்மேஷன் டெவலப் பண்ணுறாங்க, அவங்க என்ன டாக்ஸை உபயோகிக்கிறாங்க, எந்தெந்த ஆயுதத்தை உபயோகித்து ரெடியாக இருக்காங்க, இதெல்லாம் யுத்தத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அது அப்பப்போ எந்தெந்த தேவை இருக்குமோ அந்த மாதிரி செய்வாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு பலமான ஒரு சக்தி உருவாக்குறதுக்கு இந்த கப்பல்கள் கண்டிப்பாக நமக்கு மலையப்பன் ஐயா, சுந்தரையா சொன்னாங்க, யுத்தம் குறித்த விஷயங்கள்லாம் சொன்னாங்க. நம்மளோட இந்தியாவை பொறுத்தவரை நம்ம பெரும்பாலான போர்களில் அந்த உள்நாட்டு சண்டைகளில் இதிலெல்லாம் நம்ம தலையிடாமல் ஒரு நடுநிலையாக ஒரு விஷயத்தை தான் நம்ம முன்னெடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நமக்கும் வந்து இந்த போர் சூழல் அந்த ஒரு எண்ணத்தோட இந்த மாதிரியான பாதுகாப்பு உபகரணங்களை தொடர்ந்து நம்ம வலுப்படுத்திட்டே வரதுக்கான தேவை உண்டா? நிச்சயமாக உண்டுங்க. 2 காரணங்கள் உண்டு. ஒன்று வந்து நம்ம மெயினாக டிஃபென்ஸு, அடுத்தது வந்து பல கப்பல்கள் அப்சலேட் ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அந்த கப்பல்லாம் கப்பல் படையிலிருந்து நீக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதுக்கு அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக வலிமைப்படுத்தணும். அதுக்கும் இல்லாமல் இப்போ உள்ள சிச்சுவேஷனை பொறுத்து, கடலில் உள்ள சிச்சுவேஷனை பொறுத்து அதுக்கு அதிகமான கப்பல்கள் தேவை. அதனால் நம்ம வலுப்படுத்தியே ஆக வேண்டும். இது கட்டாயமான நிலைமையில் உள்ளது. அப்படி இல்லாவிட்டால் நமது பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், வார் டைம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் டவுன் ஆயிரும். அதுக்காக படையை வலுப்படுத்தி ஆக வேண்டும். நிச்சயமா ஐயா, கர்னல் சுந்தரையா குறிப்பிட்டது போலவே அந்த ஒரு படை அணியில் அப்படிங்கிற போது ஒரு முக்கியமாக ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியமானது. ஒரு நடுவில் நின்று அந்த கப்பல் தான் வந்து முன்னோக்கி செல்லும் அப்படிங்கிற போது அது ஒரு மிகப்பெரிய படை வலிமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஏர்கிராஃப்ட் கேரியர், அதாவது ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் அப்படிங்கிறது இந்தியாவில் 2 இருக்கின்றன. அந்த 2இல் மிக முக்கியமான மிகப்பெரிய போர்க்கப்பலான INS விக்ரமாதித்யாவை பற்றி இப்போ பார்க்கலாம். INS விக்ரமாதித்யா அப்படிங்கிறது ஒரு ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலாக இருந்தாலும் இந்தியாவில் தற்பொழுது அர்ப்பணிக்கப்பட்டு இந்திய கடற்படையில் இருக்கக்கூடியது. 2014ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி இணைக்கப்பட்டிருக்கு இந்தியாவில். இதனுடைய எடை 44,500 டன் எடை. இதன் நீளம் 284 மீட்டர். இதனுடைய உயரம் 60 மீட்டர். 2 விமான ஓடுதளங்களை இந்த கப்பல் கொண்டுள்ளது. கிட்டத்தட்ட 2 விமான ஓடுதளங்களில் மிக்ரக விமானங்களை இதில் கொண்டு செல்ல முடியும். 2 விமான ஓடுதளங்கள் 10 ஹெலிகாப்டர்களை சுமந்து செல்லும் வசதிகளையும் இந்த கப்பல் வந்து கொண்டிருக்கின்றன. INS விக்ரமாதித்யா 20க்கும் மேற்பட்ட MiG-29 K ரக விமானங்களை தாங்கி செல்லும் திறன் படுத்தது இந்த விக்ரமாதித்யா கப்பல். நிச்சயமா நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்கும் ஏவுகணைகளும் இந்த கப்பல்களில் இருக்கின்றன. 28க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள், நீர்மூழ்கி எதிர்ப்பு ஏவுகணைகளும் இந்த கப்பலில் இருக்கின்றன. போர் கப்பல்களையும் தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணைகளும் இதுல இருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கலாம். நிச்சயமா இந்த கப்பல் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 700 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு இருக்கக்கூடிய எந்த கப்பல், 700 கடல் மைல் அளவிற்கு எந்த கப்பல் வந்தாலும் அல்லது எந்த எதிரி நாட்டு கப்பல் வந்தாலும் இதை கண்காணிக்க முடியும். இந்த கப்பலால் அந்த கப்பல்களையும் தாக்கி அளிக்கக்கூடிய ஒரு வசதியும் இருக்கின்றது. இதில் 1600க்கும் மேற்பட்டவர்கள் பயணிக்க முடியும். ரொம்பவே முக்கியமான விஷயம். நம்ம இவ்வளவு கப்பல்கள் பார்த்திருக்கோம். அதுல 300, 400, 600 அந்த மாதிரியான வீரர்கள் தான் இருந்தார்கள். கிட்டத்தட்ட 1600க்கும் மேற்பட்ட வீரர்கள் இந்த கப்பலின் மூலமாக பயணிக்க முடியும். இந்த கப்பலில் இருப்பார்கள். 7000 முதல் 13000 கடல் மைல்கள் வரை தொடர்ச்சியாக இதனால் பயணம் செய்து வேறொரு நாட்டிற்கோ அல்லது வேறொரு பகுதிக்கோ சென்று போர் புரியும் திறன் இந்த கப்பலுக்கு இருக்கின்றன. இந்த INS விக்ரமாதித்யாவை பார்க்கும் பொழுது இந்தியாவில் 2 இருக்கின்றன கப்பல்கள். ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் அப்படிங்கிறது கடற்படைக்கு எந்த அளவிற்கு ஒரு வலிமையான விஷயம்னு கருதுறீங்க சுந்தரையா? இது ரொம்ப வலிமையான விஷயம்தான், முக்கியமான விஷயம்தான். சிலர் வந்து ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் ஆர் அவுட்டேட்டட் அப்படின்பாங்க. ஏன்னா அது ரொம்ப விலை உயர்ந்தது, அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப காஸ்ட்லி ஆகும், அது தேவையில்லைன்று சிலர் சொல்கிறது உண்டு. ஆனால் விமானம் தாங்கி ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் நமக்கு தேவை என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது ஒன்று. சோனியா, நீங்கள் மரியாதைக்குரிய மலையப்பன் ஒரு கேள்வி கேட்டீங்க. நாம தான் சாந்தி விரும்புகிறவங்களாச்சே, நாம யாரையும் அட்டாக் பண்ணுறவங்க இல்லையே, நமக்கு எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் தேவை? அப்படி இல்லை. அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் தொடர்ந்து மற்ற நாடுகளுடைய அந்த உள்நாட்டு சண்டைகளாகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க தலையீடு இருக்கு. நம்ம அந்த அளவுக்கு எதுலையுமே தலையிடுறது இல்லை. நம்மளை மட்டும் பாதுகாக்கிறதுக்கான விஷயங்கள் தான் முன்னெடுக்கணும். அப்படி இருந்தும் இப்படி தொடர்ச்சியா இவ்வளவு நம்ம வந்து செலவு செய்யறது முக்கியமான முக்கியம். நம்ம சரித்திரத்தை பார்க்கணும். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால எல்லா இடத்துலையும் இந்து ராஜாக்கள் தான் இருந்தாங்க. அப்போ இஸ்லாமியர் வரலை. இந்துக்கள் ராஜாக்கள் தான் இருந்தப்ப நாம் எதுக்கு நம்ம நாட்டை காப்பாற்றணும், மக்கள் இருக்கிறாங்க, நான் ஆண்டுகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு எல்லைகளை அவர்கள் பாதுகாக்காம விட்டு விட்டார்கள். இந்த நேரத்தில் இப்படியான ஒரு சூழ்நிலையில் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளின் அடிப்படையில் நமக்கு கடற்படையை பலப்படுத்துவது ரொம்பவே அவசியமானது. மட்டும் இல்லை, கடற்படை
எல்லா படைகளையும் நாம் பலப்படுத்தி நிச்சயமா. நாம் அன்றாடம் அவர்களை நல்ல பலப்படுத்தி வைக்க வேண்டியது. அந்த காலத்தில் ஒரு ராஜா இதே குஜராத் எல்லையில் இஸ்லாமியர்கள் வந்து விட்டார்கள் என்று சொன்ன உடனே அந்த ராஜா என்ன சொன்னார், அவர் ரொம்ப பக்திமான், அங்கே போயிட்டு அந்த துளசி செடிகள்லாம் நட்டுடுங்க, துளசி செடிகள் எதிரியே அழிக்கும் அப்படின்னு சொல்லி துளசி செடி நட வச்சார். இது அழிக்குமா? இல்லை. இது இந்தியா இந்த மாதிரி பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறது. நிச்சயமா இந்த நேரத்தில் நமக்குள் இது வேரூன்றி விட்டது. நவீனமான கப்பல்கள் இந்த நேரத்தில் தேவை அப்படிங்கிறது முக்கியமானது. அதில் நாம் இப்ப பார்த்த விஷயம் INS விக்ரமாதித்யா ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் அப்படிங்கிறது போர்களிலும் சரி அல்லது நம்முடைய வலிமையை பறைசாற்றுவதிலும் சரி எந்த அளவிற்கு முக்கியமானதாக கர்னல் மலையப்பன் நீங்கள் கருதுகிறீர்கள்? குறிப்பிட்ட ஒரு மற்றும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படிங்கிறது இது ரஷ்யாவிலிருந்து நம்ம கொண்டு வரப்பட்ட ஒரு கப்பல் அப்படிங்கும் பொழுது அது கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக ரஷ்யாவிலேயே அங்கு அவர்களை பயன்படுத்திய ஒரு கப்பலை நாம் கொண்டு வந்து மறுசீரமைப்பு செய்து நாம் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த கப்பலின் ஒரு வலிமை என்ன? இது வந்து இந்தியாவிலேயே மிக வலிமையான கப்பலாகும். ஃப்ளாக்ஷிப் இந்தியாவுக்கு நம்பர் 1 ஷிப் ஆகும். இதில் வந்து சாதாரண கப்பல்னா ஏர்கிராஃப்ட் வந்து லேண்டிங், ஹெலிகாப்டர் லேண்டிங் இருக்காது, மிசைல்ஸ் கேரி ஃபார்வர்டு தனித்தனியாக இருக்கும். இதில் எல்லா விதமான ஏர்கிராஃப்ட் 2 லேண்டிங் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது, ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது, மிசைல்ஸ் கேரி பண்ணலாம். இது வந்து சப்போர்ட்டிங் ஷிப்ஸ் இருக்குது, ரொம்ப லென்த்தி ஷிப் இருக்குது, மிக வலிமையானது, எல்லா ப்ரொடெக்ஷன் உண்டு. அதே மாதிரி ஏர் டு ஏர் மிசைல் டெஸ்ட்ராயர்ஸ் எல்லாமே இதில் உண்டு. ஸோ இந்தியாவில் உள்ளதில் மிக வலிமையான கப்பல் இதுதான். ஒரு 30 வருடமான நிச்சயமா ஆரம்ப காலத்தில் மற்றொரு அதாவது நீண்ட தூரத்திற்கு பயணித்து தாக்கக்கூடிய ஒரு விமானங்கள் இல்லாமல் இருந்தது. அதனால் ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் தேவைப்பட்டது ஆரம்ப கால ஒரு போர் சூழலில். ஆனால் இப்பொழுது நமக்கு நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய விமானங்கள் இருக்கின்றன, நீண்ட தூரம் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஒரு ஏவுகணைகளும் இருக்கின்றன. இந்த நிலையில் இந்த மாதிரியான ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் அவசியமா? கட்டாயம் அவசியம். 71 வாரில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் ஷிப்ஸ் போய் பாகிஸ்தானை பம்பார்ட் பண்ணி அதில் தான் அவங்கள வந்து ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணுது. சர்ப்ரைஸ் கொடுக்கணும். ஏர்கிராஃப்ட் மேலேருந்து பறக்கிறதுக்கு முதல்ல ரொம்ப தூரம் போச்சுன்னா டிடெக்ட் பண்ணி அதை டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. இப்படி ஷிப்ஸில் போகும்போது அது தெரியாது. அவ்வளோ ஷார்ட் டிஸ்டன்ஸில் டேக் ஆஃப் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணி திரும்ப வந்துடுவாங்க. அதே சமயத்தில் எனிமி ஷிப்ஸ் போகும்போது ரொம்ப தூரம் போய் ஃபைட் பண்ணுறதுக்கு பதில் ஷார்ட் டிஸ்டன்ஸில் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட். நிச்சயமாக அதனுடைய அவசியமும் இப்போ பொழுது இருக்கின்றது அப்படிங்கிறது இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. இது குறித்து தொடர்ச்சியாக பேச வேண்டும். கப்பற்படையினுடைய வலிமை குறித்தும் கப்பற்படையில் இருக்கக்கூடிய மற்றும் சில ஒரு முக்கியமான கப்பல்கள் கலன்கள் குறித்தும் பேச இருக்கின்றோம். 0 ஹவரில் ஒரு இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். 0 ஹவருக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நிச்சயமா நம்முடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல் குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். ஐயா, உலக அளவில் பார்க்கும் பொழுது மொத்தம் 19 விமானம் தாங்கி கப்பல்கள் தான் இருக்கின்றன. அதில் அமெரிக்காவிடம் மட்டுமே 10 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் இருக்கின்றன. இந்த நிலையில் ரஷ்யாவிலோ அல்லது சீனாவையோ எடுத்துக்கொண்டால் 1 அல்லது 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் தான் இருக்கின்றன என்ற சூழ்நிலையில் எதிர்காலத்தில் அவர்களுடைய திட்டமிடலில் கூட அவர்களுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல் திட்டமிடலில் கூட 1 அல்லது 2 தான் இருக்கின்றன. டெஸ்ட்ராயர்களோ அல்லது மற்ற வகை போர்க்கப்பல்களிலோ தான் அவர்கள் கவனம் செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது நாம் இன்னும் ஒரு 2 கப்பல்கள் தயாரிக்கிற ஒரு திட்டத்தில் இருக்கின்றோம். ஒரு கப்பல் தயாராகி கொண்டிருக்கின்றன. ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் வந்து உலக அளவிலேயே குறைந்து கொண்டு இருக்கின்றன அப்படிங்கிற எதன் அடிப்படையில் இருக்கும்? மற்ற நாடுகளில் தங்களுடைய இராணுவ விமான தளங்களை அமைத்துக் கொள்ளும் பொழுது மற்ற நாடுகள் அமைத்துக் கொள்ளும் பொழுது இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கான தேவை குறைந்து விடுமா? தேவை குறையறதுக்கு சான்ஸே இல்லை. என்னதான் நீங்கள் பெரிய பெரிய ஏர்கிராஃப்ட் வச்சுருந்தாலும் பெரிய பெரிய ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் வைக்க முடியாது. ஃபைட்டர் இருக்க ரேஞ்ச் இஸ் லிமிட்டெட். அது கப்பலில் போய் அதை ஆப்ரேஷன் முடிச்சுட்டு திரும்பி வரணும். அது இங்கேருந்து போச்சுன்னா அவ்வளோ தூரம் போக முடியாது, அவ்வளோ ஃபியூவல் எடுக்க முடியாது. அதனால் நமக்கு ஏர்கிராஃப்ட் கேரியர் தேவை. இதில் ஆனால் நம்ம 2 விஷயத்தை பார்க்கணும். there are 2 components. கப்பல் ஒரு காம்பனண்ட், அது மேலே பறக்கக்கூடிய விமானங்கள் ஒரு காம்பனண்ட். விமானங்கள் நாம் தயாரிக்கிறதே இல்லை. நாம் இப்போ முக்கியமாக யூஸ் பண்ணியிருக்கிறது ஏர்ஃபோர்ஸில் மிக் ரக விமானங்கள். நம்ம பைலட்ஸ் எல்லாம் மிக் ரக விமானங்களை நல்லபடியாக ஆப்ரேட் பண்ண முடியும். நேவல் ஆஃபீஸர்ஸும் ஏர்ஃபோர்ஸில் போய் ட்ரைனிங் பெற்றுருக்காங்க. இந்த மிக் ரக விமானங்கள் அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கின கப்பல்லையோ UK கிட்டேருந்து வாங்கின கப்பல்லையோ லேண்ட் ஆக முடியாது. அதனால தான் நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்குகிறோம்.
அவங்க இந்த மிக் ரக விமானங்களை யூஸ் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட பெரும்பாலான ரகம் மிக் ரகம். இப்போ பிரிட்டனிடம் இருந்து வாங்கி இருக்கக்கூடிய அந்த INS விராத்தினுடைய அந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலில் கூட மிக் ரக விமானங்கள் தானே பயன்படுத்தி மாடிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கு நிறைய எக்ஸ்பென்டிச்சர் அண்ட் இட் இஸ் நாட் தட் எஃபிஷியன்ட். ரெண்டு இதுவாக லேண்ட் ஆக முடியாது. அந்த மாதிரி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதில் இருக்குது. அதனால் ரஷ்யாவிலேருந்து ஏர்க்ராஃப்ட்ஸ் வாங்கணுமா, அவங்களதே ஒரு பழைய கப்பலில் வச்சுக்கலாம். நாம் எதிர்காலத்தில் நம்முடைய ஏர்க்ராஃப்ட் கேரியர் வரும், நம்முடைய ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்தாலும் வரும், இல்லாட்டாக்கா ரஷ்யன் ஏர்க்ராஃப்ட்ஸ்க்கு அதை டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு தயார் செய்துட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக இப்போ ரஃபேல் ஏர்க்ராஃப்ட் வாங்குகிறோம் ஃப்ரான்ஸ்லேருந்து. அந்த ஏர்க்ராஃப்ட்ஸை இது மாதிரி லேண்ட் பண்ண முடியாது, அதை மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. இப்போ ஒரு கப்பலில் ஃபுல் ஸ்பீடில் இறங்கக்கூடிய ஒரு ஏர்க்ராஃப்டை அதுக்கு கேட்டபல்ட்டுன்னு சொல்கிறது, விஞ்சுன்னு சொல்கிறது, அதில் அதை மாட்டி அது செக் பண்ணும். அதுக்கு நிறைய மாடிஃபிகேஷன் இருக்குது. அந்த மாடிஃபிகேஷன் பண்ணாமல் அந்த ஏர்க்ராஃப்ட் வேகமாக பறந்து வந்து கொண்டிருக்கும் ஒரு ஏர்க்ராஃப்டை தடை செய்தால் அது கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆகும். அதனால் அதுக்கு தகுந்த இதெல்லாம் செய்யணும். ரஃபேல் ஏர்க்ராஃப்ட்க்கு அந்த மாடிஃபிகேஷன் நாட் பாசிபிள். நிச்சயமாக இந்த நிலையில் நாம் உலக அளவில் மற்ற நாடுகளில் எந்த அளவிற்கு ஒரு பாதுகாப்பு துறைக்கு அவர்கள் தங்களுடைய நிதி ஒதுக்கீட்டை செய்கிறார்கள், இந்தியாவில் எந்த அளவிற்கு செய்கிறார்கள் என்பது குறித்தும் பார்ப்பது அவசியமான ஒன்றாக நினைக்கின்றேன். 2013ஆம் ஆண்டை பொறுத்தளவு பாதுகாப்பு துறையில் நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது நாடுகள் வாரியாக பார்க்கலாம். உலக அளவில் அமெரிக்கா 640 கோடி அளவுக்கு செலவு செய்கிறது. அடுத்து சீனா 188 கோடி பில்லியன் டாலர்களில் அவர்கள் செலவு செய்கிறார்கள். ரஷ்யாவை பொறுத்தளவு 87.8 பில்லியன் டாலர்களும், பிரான்ஸ் 62.3 பில்லியன் டாலர்களும் செலவு செய்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தளவு உலக அளவில் ஒப்பிடும்போது 8வது இடத்தில் 44 பில்லியன் டாலர்கள் செலவு செய்கிறார்கள். அதுவே 2045ஐ பொறுத்தளவு எந்த அளவிற்கு ஒரு நாடு தன்னுடைய இந்த பாதுகாப்பு துறைக்கு செலவு செய்யும் அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பின்படி அமெரிக்கா 1335 பில்லியன் டாலர்கள் செலவு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சீனா 1270 மில்லியன் டாலர்கள் செலவு செய்யும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா 3வது இடத்தில் 654 பில்லியன் டாலர்கள் செலவு செய்யும் என்று கணிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 8வது இடத்தில் இருந்த இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது 654 பில்லியன் டாலர்கள் அளவிற்கு செலவு செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இவ்வளவு தூரம் 8வது இடத்தில் தற்பொழுது இருக்கின்றன. ஒரு இராணுவ தேவைகளுக்கு அல்லது பாதுகாப்பு துறைக்கு நம்முடைய செலவுகளை செய்வதில் நாம் 8வது இடத்தில் இருக்கின்றோம். உலக அளவில் ஒப்பிடும் பொழுது கிட்டத்தட்ட 10 மடங்கிற்கும் அதிகமாக இன்னும் ஒரு 20 வருடங்களில் நாம் செலவு செய்வோம் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு ஒரு சாத்தியமான ஒரு விஷயமா நினைக்கிறீங்க கர்னல் மலையப்பன் ஐயா? இது இத்தனை பில்லியன் போகக்கூடாது. அதாவது இப்போ நம்ம உலகத்தில் ஈவன் பாகிஸ்தானை விட குறைச்சி நம்ம இப்போ செலவு பண்ணுறோம். எப்படின்னு வைங்க, மொத்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஆர்ம் ஃபோர்ஸு எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளவு ஜிடிபியில் எத்தனை % செலவு பண்ணுறோம்னு தான் பார்க்கணும். மற்ற கண்ட்ரி கம்பேர் பண்ணும்போது ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸில் 2.57% செலவு பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதாவது நம்ம எவ்வளோ வருமானம் இருக்குதோ அதில் 2.57 டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ 1.5% குறைஞ்சிருச்சு. பார்க்கும்போது 2,25,000 கோடி செலவு பண்ணணும்னு தெரியும். ஆனால் ஓவரால் பார்க்கும்போது குறைஞ்சிருச்சு. மற்றவங்களுக்கெல்லாம் செலவு அதிகமாகிடுச்சு. அதே சமயத்தில் பென்ஷன், ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ்னோட ஸ்ட்ரென்த்து அதுலேயே மோஸ்ட் ஆஃப் த இது போயிடும். ப்ரொக்யூர்மெண்ட்டுக்காக குறைஞ்சி இருக்கும். நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா 654 கோடி ஆயிரம் 2045 சொல்ல, அது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ், பே அண்ட் அலவன்சஸ், பென்ஷன் இது மாதிரி தான் கேட்டர் பண்ண மொழியே நம்ம ரொம்ப முன்னேற அளவு கிடையாது. ஜிடிபியில் 2.5 இப்போ 1.5%லேருந்து அட்லீஸ்ட் 3% கொண்டு போனால் தான் இன்னும் அது 654 பில்லியன் டாலர்ஸை 1200 பில்லியன் கொண்டு போனால் தான் முன்னேற முடியும். இப்போ பாகிஸ்தானே அவங்க ஜிடிபியில் 3% செலவு பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் அந்த பெர்சன்டேஜில் பண்ண மொழியை நம்ம இத்தனை 1000 கோடின்னு கணக்கு போட்டால் அது தப்பு கணக்கு பாயிடும். இது ஒன்று, இது ஒரு விதமான பார்க்குறது. நீங்கள் 47 பில்லியன் டாலர் இப்போ செலவு பண்ணுறோம். 47 பில்லியன் டாலர் 20 வருஷத்தில் அது 62 பில்லியன் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு இதுவும் இந்த கணக்கு சரியாக வரும்னு தோணுது. ஏன்னா 20 வருஷத்தில் இன்ஃப்ளேஷன், விலையேற்றமே இதுக்கு மேலே தூக்கிட்டு போயிடும் செலவுக்கு. அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்முடைய இராணுவத்தில் மொத்தம் இந்திய இராணுவம் 15 லட்சம் பேர் இருப்பாங்க. 1947 15 லட்சம், இன்றைக்கும் 17 லட்சம். அன்னைக்கு 30 கோடி பேர், இப்போ 120 கோடி பேர்.
அப்போ பர்காபிட்டா ஆர்மியாக பார்த்தீங்கன்னாக்கா பர்காபிட்டா அதாவது ஆர்மியோட சைஸு நம்முடைய பாப்புலேஷன் சைஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்மியோடைய சைஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இத்தனை பெரிய நாட்டை காப்பாற்றுறதுக்கு இராணுவம் பெருக வேண்டும், இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த மாதிரி ஒரு நிலையில் 20 ஆண்டுகளில் நீங்கள் $35 பில்லியன் தான் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றது நடைமுறை சாத்தியம் அல்ல. பில்லியன் அளவு கிட்டத்தட்ட 10 மடங்கு கிட்டத்தட்ட அதிகமாக கிட்டத்தட்ட $45 பில்லியன் அப்படிங்கிறது $650க்கும் மேற்பட்ட பில்லியன் அளவுக்கு உயரும். அதாவது 8வது இடத்தில் இருக்கக்கூடிய தற்பொழுது இருக்கக்கூடிய இந்தியா அப்படிங்கிறது 3வது இடத்திற்கு போகும். ரஷ்யாவை காட்டிலோ அல்லது ஜெர்மனியை காட்டிலோ ஜப்பானை காட்டிலோ அதிக அளவில் நம்முடைய படைத்துறைக்கு நாம் வந்து நிதி ஒதுக்கீடு செய்வோம் இன்னும் ஒரு 20 ஆண்டுகளில். கண்டிப்பா நிதி ஒதுக்கீடு செய்வோம், நிதி செலவு ஆகும். ஆனால் அது நம்மளை மேலே 3வது இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்றதில் எனக்கு ஒன்றும் அவ்வளோ நம்பிக்கை இல்லை. ஏன்னா செலவுல தான் 3வது இடத்துக்கு வருமோ இல்லையா, சைஸ்ல வர முடியாது. ராணுவத்தினுடைய அளவை பொறுத்தளவு நம்முடைய படை வலிமையை பொறுத்தளவு நாம் அந்த அளவிற்கு இன்னும் போவதற்கு நாட்கள் ஆகும். நிச்சயமாக ஐயா, இந்த விஷயத்தை பேசிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி எழுகின்றது. அது நம்முடைய படைத்துறையை பொறுத்தளவு நாம் ஒதுக்கக்கூடிய நிதி அப்படிங்கிறது ராணுவத்திற்கு அதிகமான அளவிற்கு நிதி ஒதுக்குகின்றோம், கப்பற்படைக்கோ விமானப்படைக்கோ அதற்கு அடுத்த அளவிற்கு தான் வந்து நிதி ஒதுக்கின்றோம். ராணுவ தேவையை விட கப்பற்படைக்கான ஒரு தேவை அப்படிங்கிறது குறைவாகத்தான் காணப்படுகின்றதா சுந்தரையா? இது ஆரம்பத்தில் பேசணும் இல்லையா, த்ரெட் பர்செப்ஷன். எங்கேருந்து நமக்கு பயம் நமக்கு அச்சுறுத்தல் வருகிறதோ அந்த இடத்துல அவன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா சைனா கிட்டேருந்து நமக்கு அச்சுறுத்தல் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதனால் மவுண்டன் டிவிஷன்ஸாக இருந்தது 17 கோர் மவுண்டன் கோர்னு ஆரம்பிச்சிருங்க. இது வரைக்கும் நம்மக்கிட்ட அந்த மாதிரி இல்லை. மவுண்டன் டிவிஷன் அதாவது சமதளை இப்போ பிளெயின்ஸ் டிவிஷனை அங்கே அனுப்பிச்சா அதுக்கான மாடிஃபிகேஷன் செஞ்சு அங்கே இருக்கிற ஆயுதங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ பர்மனெண்ட்டாக நம்ம பார்த்தோம்னா ஒரு மவுண்டன் கோரே உருவாக்குறோம், அதுக்கான செலவெல்லாம் நாம் ஏற்றுக்கிறோம். ஆனால் அதே அளவுக்கு நாம் நேவி கடற்படைக்கு இப்போ செய்யணுமா அப்படின்றது ஒரு கேள்வி. ஆகாயப்படைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஏர்கிராஃப்ட்ஸுமே அனைத்து ஆகாய விமானங்களுமே பழுதாகிவிட்டன. சண்டைக்கு அது லாய்க்கு இல்லை. அதனால் கண்டிப்பாக அவர்களுக்கு அதிகமாக பணம் செலவு செய்து அதிகமாக ஏர்கிராஃப்ட்ஸ் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். நிச்சயமா கர்னல் மலையப்பன் ஐயா, பாதுகாப்புத்துறை நிதியை பொறுத்தளவு 2015-16 அதாவது இந்த பட்ஜெட்டை பொறுத்தளவு ராணுவத்திற்கு 53% அளவிற்கும் விமானப்படைக்கு 23% அளவிற்கும் கப்பல் படைக்கு 16% அளவிற்கும் தான் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதில் முக்கியமான விஷயம் பாதுகாப்பு ஆராய்ச்சி தொடர்பான விஷயங்களுக்கு 6% நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விஷயம் அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சிகளுக்கு 6% மட்டும் அப்படிங்கிறது இன்னும் அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா, அதிகப்படுத்துவதற்கான தேவை இருக்கின்றதா என்பது குறித்தான அந்த கேள்விக்கு உங்களுடைய கருத்துக்களை பெற இருக்கின்றோம் 0 ஹவரில் ஒரு இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மீண்டும் வரவேற்கிறோம். ஐயா மலையப்பன் ஐயா, நான் இடைவெளிக்கு முன்பே அந்த கேட்ட கேள்விதான். நம்முடைய பாதுகாப்பு தொடர்பான ஆராய்ச்சிகளில் நாம் இன்னும் அதிக கவனம் செலுத்த வேண்டுமா, அதற்கான நிதி ஒதுக்கீட்டிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டுமா? அதற்கு முன்பு ஒரு விஷயம் சொல்லுகிறேன். இராணுவத்துக்கு ஆர்மிக்கு வந்து அதிக செலவீடு ஏர்ஃபோர்ஸ் நேவிக்கு குறைச்சிருன்னு கேட்டீங்க, அதை கிளாரிஃபை பண்ணுறேன். இந்திய இராணுவம் வந்து ஸ்ட்ரென்த் ஆர்மி வந்து சுமார் 12 லட்சம் பேர் உண்டு. அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸில் சுமார் 1 லட்சம் பேர், நேவியில் வந்து 50,000 பேர். ஸோ ஆர்மியில் வந்து குவீன் ஆஃப் த பேட்டில்னா எங்கே பார்த்தாலும் பார்டர்லேயும் சரி சண்டையிலையும் சரி இவங்க போய் பம்பார்ட் பண்ணிவிட்டு அட்டாக் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. அதை ஆக்குப்பை பண்ணி ஹோல்டு பண்ணுறவங்க ஆர்மி. ஸோ தே ஆர் த குவீன் ஆஃப் த பேட்டில். அப்படி இருக்கும்போது 12 லட்சம் பேர்த்துக்கு உள்ளது எக்யூப்மெண்ட், வெஹிக்கிள், பே அண்ட் அலவன்ஸ், தேவை இருக்குது. அதே சமயத்தில் இப்போ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்குங்க. அப்படி பார்க்கும்போது 7% சொன்னீங்க, 6%. பாதுகாப்பு தொடர்பான தொழிற்சாலைகளுக்கு 2% தான் இருக்கு. தொழிற்சாலைகள் இந்தியாவில் வந்து ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி சர்வீசஸ் இருக்கு. எல்லாம் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி கல்கட்டா, திருச்சி, இந்த மாதிரி இச்சாப்பூர், மகாராஷ்டிராவில் எல்லா இடத்துலையும் இருக்குது. அங்கே உள்ள என்னென்ன பண்ணுறாங்கன்னா ஆவடியில் இருக்குது T90. அந்த டேங்க் வந்து இந்தியாவிலேயே தயாரிக்கணும்னு வந்து ட்ரையலில் ரொம்ப மோசமாக ப்ளே பண்ணிடுச்சு. ஆனால் கவர்மெண்ட் இம்போஸ் பண்ணி ஆர்மியில்
இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சரியில்லைன்னு நிறைய கான்ட்ரவர்சி அதில் நிறையா வந்திருக்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி வெஹிக்கிள் டாட்டா வெஹிக்கிள் என்னென்ன ப்ராப்ளம் வந்ததுன்னு பார்த்தீங்க. ஒரு அளவுக்கு தான் வர்றாங்களோ இல்லையா, நம்ம வந்து ஆர்மிக்கு உள்ள மீட் பண்ணுற அளவுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் கிடையாது. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணணும். அதை ரிசர்ச் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க அலாட் பண்ண ஃபண்டு ரொம்ப குறைச்சி, பட் இப்போ உள்ள லெவலில் அந்த பணம் அதிகம். 6%னா 2,30,000 கோடியில் பார்க்கும்போது ஒரு 11,000 கோடி, அது சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட். அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, அதை ரிசர்ச்சுக்கு பண்ணுறாங்களா, இல்லை மேன் பவர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்களா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா என்னங்கிறது அது கவர்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. ஐயா, இந்த நிலையில் சுந்தர் ஐயா குறிப்பிட்டது போல நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த விமானங்களானது போர் விமானங்களாவது அந்த அளவுக்கு செயல்பாட்டில் இருக்கக்கூடியது இல்லைன்ற விஷயம் வந்து நீங்கள் முன் வச்சிங்க. இந்த நிலையில தான் பிரதமர் மோடி சமீபத்தில் பிரான்ஸ் நாட்டில் அந்த ரஃபேல் என்ற விமானம் போர் விமானங்களுக்கான ஒப்பந்தத்தை வந்து மேற்கொண்டாங்க. அந்த ரஃபேல் விமானத்தின் ஒப்பந்தம் குறித்த விஷயங்களை நம்ம பார்ப்போம். பிரான்சில் உள்ள தசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்திடமிருந்து ரூபாய் 79,000 கோடி மதிப்பிலான 126 ரஃபேல் போர் விமானங்கள் தான் முதலில் வாங்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இந்தியாவின் சார்பாக. நிச்சயமா அதனுடைய தொடர்ச்சியாக பறக்கும் நிலையில் விமானங்களை வாங்குவதற்கு பிரதமர் மோடி உறுதி அளித்ததன் பேரில் 36 விமானங்களை வழங்க முடிவு செய்யப்பட்டது. அதாவது முதலில் அந்த விமானங்கள் இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகளின் மூலம் இந்தியாவிலேயே தயாரித்து வழங்குவதற்கான ஒப்பந்தம் இருந்தது. ஆனால் இந்த நிலையில் மோடி சென்ற பொழுது அங்கு பறக்கும் நிலையிலேயே தயாராகிய விமானங்களையே வாங்குவதற்கான ஒப்பந்தம் முடிவு வழங்கப்பட்டது. இந்த ஒப்பந்தமானது கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு வந்து இழுபறி நீடித்து வந்தது. அந்த 126 ரஃபேல் விமானங்கள் வாங்கக்கூடிய அந்த ஒப்பந்தமானது, அதனைத் தொடர்ந்து மத்திய பாதுகாப்பு அமைச்சர் மனோகர் பாரிக்கர் என்ன சொல்றாருன்னா, போர் விமானங்கள் வாங்க போடப்பட்ட ஒப்பந்தம் ரத்தமும் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த 126 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்கக்கூடியதா இருந்ததை ரத்த செய்யறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து 2 ஆண்டுகளில் ராணுவத்தில் சேர்க்கவும் முடிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது இந்த 36 விமானங்கள் வாங்க முடிவு பண்ணியிருக்காங்களே, அது இன்னும் 2 வருஷத்துல நம்மளோட விமான படைக்கு வந்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரான்ஸ் வந்து இதுல முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கு, இதுல தொழில்நுட்ப பரிமாற்றமே வாய்ப்பே இல்லை அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த உடன்பாட்டின் பேரில் தான் இந்த 36 விமானங்கள் நம்ம இப்ப வாங்குறோம். இந்த நிலையில இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்த்து விடுவது நல்லது. அதாவது இந்த நிலையில் 36 விமானங்களிலும் தயார் நிலையிலேயே வாங்க இருக்கின்றோம், இந்தியாவில் தயாரிக்கப்பட போவது இல்லை. நம்முடைய திட்டமே, நம்முடைய இந்திய அரசினுடைய முக்கியமான திட்டமே மேக் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயம். அது குறித்தும் இப்பொழுது பார்த்து விடலாம். 2014 செப்டம்பர் 25ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியால் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது. மேக் இன் இந்தியா திட்டம். அதாவது எந்த பொருளாக இருந்தாலும் அது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயம் கிட்டத்தட்ட 25 லிஸ்ட் எடுத்து அதுல உள்ள விஷயங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இதன் மூலமா தொழில்துறை வந்து வளரணும், ப்ராடக்ட்ஸும் வந்து வளரணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் இதோட நோக்கம் இருந்திருக்கு. மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவதன் மூலம் வருவாய் பெறவும் திட்டம் இந்த விஷயத்தின் மூலமா. அதுக்கு அடுத்ததாக முதலீட்டையும் புதிய தொழில்நுட்பத்தையும் ஊக்கப்படுத்த அரசு முடிவு செய்தது இந்த திட்டம் மூலம். ஐயா, இந்த 2 விஷயத்துக்குமே வந்து நம்ம பார்த்தோம். 2 விஷயமே ஒரு முரண்பட்ட ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது இந்த ரஃபேல் ஏர்கிராஃப்ட்ஸ் என்பது இதை நாம் இப்போ வாங்கியிருக்கிறோம். வேறு உலக எந்த நாடுமே இதை வாங்கலை. நமக்கே நீங்களே சொன்னீங்க, 18 ஆண்டுகளாக இழுபறியில் இருக்கிறது. எந்த நாட்டுக்குமே இவர்களால் விற்க முடியவில்லை. இவர்கள் இதை விற்காத நிலையில் அந்த டசால்ட் கம்பெனியே கடனில் மூழ்கி நிலையில் இருக்கிறது. நாம் இந்த ஏர்கிராஃப்ட்ஸை வாங்குவதால், இந்த 16 ஏர்கிராஃப்ட்ஸில் 36 ஏர்கிராஃப்ட் வாங்குவதால் அந்த கம்பெனி பழிச்சுக்கும். நாங்கள் என்ன சொல்கிறோம், நாம் என்ன நினைக்கிறோம், அந்த ஏர்கிராஃப்டை வாங்கிறதுக்கு பதிலாக நீ கம்பெனியை வாங்கு. நீ ஏன் பணம் கொடுத்து அவனை கம்பெனி டெவலப் பண்ணுறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுற? அவன் கம்பெனியை வாங்கிட்டான், அந்த டெக்னாலஜிலேயே உண்டு தானே. அந்த மாதிரி ஏன் இவங்க யோசிக்கல அப்படின்றது எனக்கும் இது முரண்பாடாக. கர்னல் மலையப்பன், நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது நம்முடைய மேக் இன் இந்தியா திட்டத்தின்படி நம்முடைய நாட்டில் தயாரித்திருக்க வேண்டிய அந்த விமானங்களை தற்பொழுது முழு நிலையிலேயே, பறக்கும் நிலையிலேயே பிரான்சிலிருந்து வாங்குவது எந்த அளவிற்கு நம்முடைய அந்த மேக் இன் இந்தியா திட்டத்தையும் பாதிப்படைய செய்யும், அதே நேரத்தில் நமக்கு தொழில்நுட்பம் வராமல் போக செய்யும். இது வந்து ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்க்கணும். இது இந்த ரஃபேல் ஏர்கிராஃப்ட் எப்படி வந்ததுன்னா 1986 பிரிட்டன், பிரான்ஸு, ஜெர்மனி, போலந்து இந்த 4 நாடு சேர்ந்து இது ஆரம்பிக்கும் போது இந்த கம்பெனி டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு, ரிசர்ச் அண்ட் டெவலப் பண்ணி 1997 எல்லாமே ரெடி பண்ணாங்க. அதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா இந்த 3 கண்ட்ரி வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஃப்ரான்ஸ் மட்டும் பண்ணாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஒப்பந்தம் போட்டோம். ஒப்பந்தத்தில் என்னென்னா 128 விமானங்கள் வாங்கணும். அதில் வந்து 28 சப்ளை பண்ண பிறகு இந்தியாவிலேயே ஹெச்ஏஎல்ல டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணி மற்ற விமானங்கள் இங்கே தயாரிக்கிறதா இருந்தது. அது வரும்போது எஸ்கலேஷன் காஸ்ட், ப்ரைஸ் எஸ்கலேஷன் வந்தது, பொலிட்டிக்கல் சேஞ்சஸ்,
நிறைய அந்த ப்ராப்ளம் குறிப்பிட்ட வந்தது. ஷரத்தையே இப்ப நீக்கிட்டு தான் நம்ம வந்து எந்த தொழில்நுட்ப மாற்றமும் இல்லாம தான் இந்த 36 வாங்குறோம். இல்லாம இது இல்லைங்க, நமக்கு பலன் தான். 36 விமானம் எப்படி டைரக்ட் நான் ஆன் த ஏர் வாங்குறோம்னா, ஃபர்ஸ்ட்ல வந்து நிறைய பாலிட்டிஷியன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா மிடில் மேன் கமிஷன், ஏன்னா அந்த சமயத்தில் இந்த கொட்ரேசி அந்த மாதிரி போய்கிட்டு இருந்தனால மிடில் மேன் கமிஷன் நிறையா போயிடும், அது ஒரு சில பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஷியல் பெர்சன் அங்கே வேணும்னு சொல்கிறாங்க, அப்படி இருந்தாங்க. அதே இதை தான் இப்போவும் வாங்குகிறோம் ஒப்பந்தம், அது அதிக வேலையில். என்ன இதுன்னா இப்போ வந்து மிடில் மேன் இல்லாமல் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் வாங்குறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து பிரான்ஸ் கவர்மெண்ட் இருந்து வாங்குறாங்க, பிரான்ஸ் கவர்மெண்ட் அந்த ரஃபேல் அந்த கம்பெனியிலிருந்து வாங்குறாங்க. இதனால் சப்போஸ் இந்த டீல் இல்லாமல் போயிருந்தா அவர் சொன்ன மாதிரி இந்த கம்பெனி மூடி இருக்கும், 30,000 தொழிலாளர்கள் வேலை இல்லாமல் போயிருப்பாங்க. இப்போ மேக் இன் இந்தியானா இந்த ஏர்கிராஃப்ட் வந்தோடனே இந்தியாவில் பண்ணுறது கிடையாது. ஏர்கிராஃப்ட்டுக்கு வேண்டிய சுமார் ஒரு 25,000 சப் யூனிட்ஸ் இருக்குது, காம்போனன்ட்ஸ், அதெல்லாம் பண்ணுவாங்க. அசம்பிளி ஃபினிஷிங் வந்து அதாவது ஏர்கிராஃப்ட்டுக்கு 100% வேணும்னா ஒரு 50-60% மேக் இன் இந்தியா பார்ட்ஸு, அதனோட காம்போனன்ட்ஸு, எலக்ட்ரானிக் ஐட்டம் வேணும். பட் ஓவரால் என்ஜின் இருக்குது, என்ஜின் ஈவன் ஃப்ரான்ஸுக்காரங்க கூட அவங்களே பண்ணலை, ஜெர்மனியில் வாங்கியிருக்காங்க. அதனோட டரெட் இருக்குது, கிளாஸ் டரெட், அது வந்து 1200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போட்டு ரஃபேல் ஏர்கிராஃப்ட், அது வந்து அமெரிக்காவில் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இட் இஸ் வெர்டிகல் டேக் ஆஃப், ஷார்ட் லேண்டிங் ஸ்ட்ரிப்ஸ் வேணும் இந்த ஏர்கிராஃப்ட். இந்த டெக்னாலஜி ஹை டெக்னாலஜி வந்து இன்னும் இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி டெவலப் ஆக ரொம்ப நாள் ஆகும். அது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அது ட்ரான்ஸ்ஃபர் வரணும், அதை நம்ம யூஸ் ஆகணும், தென் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இது ரொம்ப நாள் ஆகும், அதுக்குள்ளே ஸ்லோவாக போனால் தான் முடியும். நான் கேட்கிறேன், நமது ஆகாயப்படை என்ன ஃப்ளையிங் கிளப்பா? அவங்ககிட்ட ஏரோப்ளேன் வாங்கி அதை ஓட்டி அது வயசான தூக்கி போட்டு இல்லை உடச்சிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறதுக்கு யுத்தத்திற்கு தயாராக கொண்டிருக்கிறோம். முக்கியமான விஷயம் குறிப்பிடப்படுது. அதாவது நம்முடைய தற்பொழுது தேவைப்படக்கூடிய அந்த போர் விமானங்களின் தேவையை கருத்தில் கொண்டுதான் 36 விமானங்கள் உடனடியாக பறக்கும் நிலையிலே வாங்கப்படுது அப்படிங்கிற விஷயம் முக்கியமா முன்வைக்கிறாங்க. கரெக்ட். இப்போ நாளைக்கு ஒன்றும் சண்டை வந்துட போறது இல்லை, வந்துடும் அந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்க வாங்குங்க, வாங்கிட்டு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அந்த இது எப்படி செய்யறதுன்னு நம்ம கற்றுக்கணும். இதில் ஒரு 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி, இன்னொன்று வந்து ரிசர்ச். இவங்க டெக்னாலஜி கொடுத்தா கூட நேற்றைய டெக்னாலஜியை கொடுப்பாங்க, இன்றைய டெக்னாலஜி கொடுக்குறாங்களா? நாளைய டெக்னாலஜி நாம தான் டெவலப் பண்ணோம், யாருமே கொடுக்க போகிறதில்ல. இதெல்லாம் ஒரு கம்பைன்ட் ஆப்ரேஷன். 36 ஏர்க்ராஃப்ட் வாங்குங்க, ஆனால் அதை சீப்பாக வாங்குங்க, அதுக்கான ஃபுல் 100% டெக்னாலஜியை கூட வாங்குங்க. சும்மா ஒரு குழந்தைக்கு நாம் 36 ஏரோப்ளேன் வாங்கி கொடுக்குற மாதிரி நீ ஓட்டிக்குமா, அது உடஞ்சா போனால் போகுதுன்னு சொல்லக்கூடியதா இது? எத்தனை ஒரு ஏரோப்ளேனும் 100 கோடி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஏரோப்ளேனும் 100 கோடி, 36 ஏர்ப்ளேனும் 3600 கோடி. இத்தனை ரூபாயை கொண்டு போய் அங்கே கொடுத்து 36 ஏரோப்ளேன் கொடுத்து 36 பைலட்டு நீங்கள் இஷ்டம் போல் ஓட்டிக்கும்பா, அது 10 வருஷம் 15 வருஷம் வரும், இல்லை 8 வருஷம் 10 வருஷம் வரும், அதுக்கப்புறம் தூக்கி போட்டுடலாம்ப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எங்கே? மறுபடியும் நாம் அங்கேயே தான் போய் வாங்குவோம். அது நாம் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுது நாம் செய்யக்கூடிய நிலையில இருந்தால் இது ஓகே, இல்லைன்னா இது பணம். ஒரு விஷயம் இதை பற்றி, ஒரு ஏர்கிராஃப்ட் வாங்குறதுன்னா உடனே இன்னைக்கு பண்ணிச்சா நாளைக்கு வாங்க முடியாது. குறைஞ்சது 7 வருஷத்துலேருந்து 10 வருஷம் ஆகும். இப்போ ப்ராஜெக்ட் போட்டு ரஃபேல் வாங்குறது 18 வருஷமாக தள்ளி போட்டு ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி வேணும்னு நினச்சா முடியாது, 7 வருஷத்துக்கு பிறகு தான் கிடைக்கும். ஏன்னா யூசர் ட்ரையல், அப்புறம் வந்து அக்செப்டன்ஸு, ஃபைனான்ஷியல் கிளியரன்ஸு, பண அலாட்மெண்ட் எல்லாம் வேணும். இது ஏன் நமக்கு உடனே வாங்கணும்னு தேவைன்னு உங்களுக்கு தெரியணும். எல்லோரும் கேள்விப்பட்டு நம்மகிட்ட வந்து இந்திய ஏர்ஃபோர்ஸில் 42 ஸ்குவாட்ரன் இருக்குது. ஆனால் இப்போ உள்ளது எஃபெக்டிவ் வந்து 33 தான். இன்னும் 3 வருஷத்தில் அதில் உள்ள பாதி ஏர்கிராஃப்ட் குறைஞ்சிரும். இந்த ஏர்கிராஃப்ட் வந்து வெரி கேப்பபிள், வெர்டிக்கல் டேக் ஆஃப், வெரி ஷார்ட் லேண்டிங் ஸ்ட்ரிப் லேண்ட் பண்ணும், 600 டன் எடையை கொண்டுட்டு போகும், கிரவுண்ட் டு ஏர், ஏர் டு ஏர் மிசைல்ஸ் இருக்குது. இது வந்து 1500 ரேடியஸை கவர் பண்ணும். அதனால் இம்மிடியேட்டாக இது இந்த ஏர்கிராஃப்ட் வாங்கினேன் ரஃபேல் தான் கிடையாது. இப்போ உள்ள நிலைமையில் வேறு ஏர்கிராஃப்ட் நெகோஷியேட் பண்ணால் மினிமம் 5 இயர்ஸ் ஆகுவாங்க. ஸோ இம்மிடியேட் ரெக்யர்மெண்ட்டுக்காக வாங்குறாங்களோ ஒழிய இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. பட் இட் இஸ் ஒன் அமங் த பெஸ்ட் ஆப்ஷன், இப்போ உள்ள நிலைமையில் பெஸ்ட் ஆப்ஷன் இது. எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. மரியாதைக்குரிய மலையப்பன் சொல்கிறது திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். திஸ் இஸ் நாட் த பெஸ்ட் ஆப்ஷன். 18 ஆண்டுகள் இதுக்காக நாம் இருந்தோம்னா 18 ஆண்டுகள் என்ன செஞ்சிட்டு இருந்தோம்? நாம் ஏதோ நம்ம நாட்டில் உருவாக்கக்கூடிய அரைகுறை ஏரோப்ளேனாக இருந்தாலும் அது 100 கோடி கொடுத்து வெளிநாட்டிலேருந்து வாங்குகிற பொம்மையை விட பெட்டர். நம்ம நாட்டில் we are also developing advanced combat aircrafts. Okay, Rafale is faster, better turning ability, more weapons, heavier, எல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிற நம்ம அந்த
லைட் காம்பேட் ஏர்கிராஃப்டை டெவலப் பண்ணிவிட்டு அதை காலப்போக்கில் அதை பெருசாக்குறது தான். இந்த மாதிரி பணத்தை தூக்கி விரயம் பண்ணுறது நாட்டுக்கு நல்லதில்லது என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். இது ஒரு சிறந்த ஒரு நிலை அல்ல. இந்த ஆப்ஷன் தான் ஒரு சிறந்த நிலை அல்ல. ஆனால் இதுவும் ஒரு சிறந்த நிலை அப்படிங்கிறது கர்னல் மலையப்பன் ஐயாவினுடைய கருத்து. உங்களுடைய கருத்தும் வேறுபட்டு இருக்கின்றது. காரணம், இந்த விஷயத்தை பொறுத்தளவு சில முரண்கள், சில விமர்சனங்கள் எழுந்து கொண்டே தான் இருக்கின்றன. இந்த நிலையில் நம்முடைய விசாகப்பட்டினம், INS விசாகப்பட்டினம் அப்படிங்கிறது நம்முடைய நாட்டிற்கு இன்னும் விரைவில் அர்ப்பணிக்கப்பட இருக்கின்றது. இது இந்தியாவினுடைய கடற்படையை மேலும் வலிமைப்படுத்தும். அதன் மூலமாக நம்முடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது பலப்படும் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு நிதர்சனமான உண்மை. மற்றும் ஒரு 0 ஹவரில் சந்திக்கலாம். வணக்கம். நன்றி.